ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள், அதாவது கம்ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வீட்டில் கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்குமே நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நான் ஒரு பக்கெட்டில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக நான் கம்ஃபோர்ட் எடுத்திருக்கேன். துணி துவைக்கிறதுக்கு நம்ம நல்ல வாசனைக்காக பயன்படுத்துகிற ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் இருக்கு இல்லையா, அதுதான். நீங்கள் ஃபேப்ரிக் சாஃப்ட்னரில் வேறு ஏதாவது பிராண்ட் அல்லது வேறு ஃப்ளேவர் வச்சுருக்கீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வீட்டில் ஃப்ளோர் கிளீனர்லாம் வாங்கி வச்சுருப்போம், அதை வச்சு தான் நம்ம வீடு துடைப்போம். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் இந்த மாதிரி கம்ஃபோர்ட் ஊற்றி உங்கள் வீடை துடைச்சி பாருங்கள். எப்போவுமே நல்ல வாசனையாக இருக்கும். ஃப்ளோர் கிளீனருமே நல்ல வாசனையாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கம்ஃபோர்ட் ஊற்றி நம்ம வீடு ஃபுல்லாக துடைக்கும் போது நமக்கு ரொம்ப நேரம் அந்த வாசனை வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணும்போது வாசனை ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. சூப்பரான ஸ்ப்ரே ஃப்ரெஷ்னர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டில் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம கம்ஃபோர்ட் சேர்க்க போகிறோம். இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. கம்ஃபோர்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க. நம்ம கடைகளில் சின்ன சின்ன ஜூஸ் பாட்டில் அல்லது வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துகிட்டு அதை ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஊற்றிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஸ்ப்ரே ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை நம்ம வீட்டில் பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்லாம் இருக்குது பாருங்கள், அதிலலாம் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர்லாம் நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் நம்ம மோஸ்ட்லி துவைப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா டெய்லியுமே இதுலேருந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது துணிங்கிறதுனால இதோட ஸ்மெல் ஒரு 2-3 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் இது மாதிரி ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நம்ம கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அதிக காசு கொடுத்து ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கிட்டு வருவோம். நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அதை அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணி சீக்கிரமாக காலி பண்ணிடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஒரு பொருளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணலாம். எப்போவுமே நல்ல வாசனையாக இருக்கும். நம்மளோட மணியும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற கர்டைன்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இதுவும் துணிங்கிறதுனால இதோட வாசனை 2-3 நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற டோர்மேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் நம்ம துவைப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இதில் கொஞ்ச நாள்லேயே ஒரு வித பேர்ட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா எப்போவுமே அதிலிருந்து பேட் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம வீட்டில் கிச்சன் சிங்கில் வச்சு நான்வெஜ்லாம் சில நேரங்களில் நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இதுலேருந்து ஒரு வித கெட்ட வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் இதிலேருந்து நல்ல ஒரு வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்க்குக்கு மேலே இருக்கிற டைல்ஸ்லேயும் கூட நம்ம நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணோன்னா ஒரு வித பேர்ட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேயும் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். எந்த வித பேர்ட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம வீட்டில் கிச்சனில் எப்போவுமே நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டு கிச்சனில் ஸ்டவ்வுக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி, மற்ற பூச்சிகள் நடமாட்டம், பல்லி நடமாட்டம்லாம் இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு மேலே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சி விட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து நல்ல ஒரு வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சி, பல்லி எந்த ஒரு பூச்சுமே வராது. இதோட வாசனைக்கு கிச்சனில் நமக்கு எறும்பு தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பு மட்டும் இல்லாமல் நீங்கள் கவுண்டர் டாப்லேயும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துடைக்கலாம்.
இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களோட யூனிஃபார்மாக இருக்கட்டும் அல்லது நம்மளோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் அயன் பண்ணுவோம் இல்லையா, அதை அயன் பண்ணுறப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணிங்க அப்படின்னா இதோட வாசனை வந்து ரொம்ப நேரத்துக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. பீரோவில் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அயன் பண்ணலாம். நம்ம பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு அந்த வாசனை வந்து இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறப்ப இதோட வாசனை வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸில். நம்ம என்ன தான் கம்ஃபர்ட் ஊற்றி ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சாலும் பார்த்திங்கன்னா அதை வெயிலில் காயப்படும்போது கொஞ்ச நேரத்துலேயே அதோட வாசனை வந்து போயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணுறப்ப நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அயன் பண்ணோம் அப்படின்னா இதோட வாசனை வந்து ரொம்ப நேரத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நைட்டு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்கை க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுருந்தாலும் அந்த சிங்கில் இருக்கிற ஓட்டை வழியாக கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் உள்ளே வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டில் இந்த மாதிரி ஒரு 1/4 மூடி அளவுக்கு எடுத்து ஊற்றி விட்டுருங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஓட்டை வழியாக கரப்பாம்பூச்சி மற்ற எந்த ஒரு பூச்சியுமே வராமல் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம கம்ஃபர்ட்டை தண்ணியில் கலந்து இதில் ஊற்றுறதை விட இந்த மாதிரி டைரெக்டாக ஊற்றும் போது தான் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்க்கலாம். பாத்ரூமில் எப்போவுமே ஈரப்பதத்தோடு இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை காய விடாமல் எப்போவுமே டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம டோரை திறந்து பாத்ரூம்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு விதமான ஈரவாடை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான லிக்யூடு தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம இதில் கம்ஃபர்ட் சேர்க்க போகிறோம். இதில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. கம்ஃபர்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஷாம்பு சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷாம்பு வந்து கண்டிப்பாக சேர்க்காதீங்க. ஷாம்பு சேர்த்தோம் அப்படின்னா வாசனை இருக்கும், ஆனால் வந்து அதில் வலுவழுப்பு தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம காலை வைக்கும்போது அப்படியே வலிக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பாக ஷாம்பு சேர்க்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் வந்து ஒரு ஊக்கை வந்து நல்லா நெருப்பில் வாட்டி இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. ஊக்கை அல்லது கத்தியை வந்து நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்தா கீழே வந்து சிந்திருங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த லிக்யூடை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு பாத்ரூமில் எப்போல்லாம் ஈரவடை வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நம்ம கம்ஃபர்ட் சேர்த்துருக்கிறதுனால இதில் வந்து நல்ல ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கீழே டைல்ஸில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இதை வந்து பாத்ரூமில் ஒரு ஓரமாக வச்சுட்டு வீட்டில் உள்ளவங்ககிட்ட பாத்ரூம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை லைட்டாக எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களே எடுத்து ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம வீட்டில் பாத்ரூமில் எந்த வித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. 5th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம ஒரு சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்யூ பேப்பரை இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து கம்ஃபர்ட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி 1/2 மூடி கம்ஃபர்ட் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் டிஷ்யூ பேப்பரில் ஊற்றி விடுங்க. இப்போ அடுத்ததாக இந்த டிஷ்யூ பேப்பரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் தான் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் வந்து பழைய மாஸ்க் இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாஸ்கில் நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி ஓரமாக இது போல் சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லேயர் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட் லேயர் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்த டிஷ்யூ பேப்பரை வைக்க போகிறோம். டிஷ்யூ பேப்பர் வைக்கும்போது இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் நம்ம கம்ஃபர்ட் ஊற்றிருந்தோம் இல்லையா, அது வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு விடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம மாஸ்கில் வந்து இன்னொரு பக்கத்தில் கட் பண்ணி எடுத்த கயிறு இருக்குது பாருங்கள், அந்த கயிறை எடுத்து நல்லா டைட்டாக 2 முடிச்சு போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம முடிச்சு போட்டு எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா இதிலிருந்து நல்ல ஒரு வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதோட வாசனை பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு இருக்கும். 1 வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் ரெடி பண்ணி நீங்கள் மாஸ்கில் போட்டு தொங்க விடலாம். எப்போவுமே நம்ம பாத்ரூமில் வந்து நல்ல ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.